டிட்வா புயல் காரணமாக தஞ்சையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் கேட்கலாம். காதர் ஹுசைன், தொடர்ந்து நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம், தஞ்சையில மழை பொழிவு அளவு அதிகமாக இருக்கிறது. விவசாயிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? தஞ்சையில விவசாயிகள் இது தொடர்பாக என்ன சொல்கிறார்கள்? அதாவது திலகவதி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் டிட்வா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக இடைவிடாது கனமழை பெய்தது. மழை பெய்ததன் காரணமாக தொடர்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு நடவு செய்த சம்பா தாளடி பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையும் நாகை மாவட்டத்தில் சுமார் 50,000 ஏக்கரும், திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 48,000 ஏக்கர், அதே போல பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் 22,000 ஏக்கர், அதே போல தஞ்சை மாவட்டத்தில் நேற்று வரை சுமார் 12,000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையும் தாழ்வான பகுதிகளான நெய்வாசல் தென்பாதி, மதுக்கூர், அதே போல வெட்டிக்காடு, நம்ம இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா வல்லுண்டான்பட்டு, அதே போல அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து சம்பா தாளடி செய்த நெல்மணிகள் அனைத்துமே குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய பயிர்லாம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடையின் போது பெய்த மழை காரணமாக நெல்மணிகள் முளைத்து விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சம்பா தாளடி சாகுபடிகள் செய்து ஒரு மாதமே ஆன நிலையில் தற்போது தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா வல்லுண்டான்பட்டில் இங்க விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன பாதிப்புன்னு கேட்போம். சார், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? என்ன பயிர், என்ன காரணம்? இது நட்டு ஒரு 10 நாள் தான் சார் ஆகுது. இது வரைக்கும் மழை பெஞ்ச மழையில இது வரைக்கும் தண்ணி மூழ்கி ஒரு டைம் மூழ்கி மறுபடியும் வெளியாகிருக்கு. இதை தாண்டி இந்த ஏரியாவில் மொத்தமாக வடிகால் இல்லை. இது வருஷம் அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த நாஞ்சிக்கோட்டை வட்டத்தை ஏர்ந்த ஏரியா, வல்லுண்டாம்பட்டு, அதினாம்பட்டு, மொத்தம் ஒரு 3 ஊர் மொத்தத்தில் இந்த ஏரியாவில் பாதிக்கப்படுது. இதில் முழுமையான ஒரு வடிகால் வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில சாதாரண ஒரு மழை பெஞ்சாலே வடியாமல் மொத்த பயிரும் அழுகி பாதி விவசாயம் பாதி தான் இருக்கிற மாதிரி எடுத்து இந்த சம்பா தாளடியை பொறுத்த வரைக்கும். இப்போ நட்டு ஒரு 10 நாள் தான் ஆகுது. இதுலேருந்து உரம் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கும்போது இந்த மாதிரி மழை கண்டினியூ ஆனதுல வடிகால் இல்லை. இந்த தண்ணி வடினா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் கிட்ட ஆகும். 10லேருந்து 15 நாள் கிட்ட ஆகும். முழுமையாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே நட்டுருக்க எல்லாமே அழுகி இந்த நீரில் தான் இருக்குது. பயிரே தெரியலை. பயிர் முழுமையாகவே இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இதுவே தண்ணி வடியே இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும். இதுக்கான போர்க்கால நடவடிக்கை இது வரைக்கும் நாங்களும் பல முறை பேட்டி கொடுத்து வருஷம் இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கான முடிவு இது வரைக்கும் எட்டப்படவே இல்லை. ஏரியிலையும் தூர் வாரப்படலை. ஏரி வாய்க்காலும் கிளியராக இல்லை. இந்த 100 நாள் வேலையை ஒரு பொதுவான ஒரு பயன்பாடாக இது பண்ணால் அது இந்த ஏரியாவோட விவசாயி காப்பாற்றப்படுவாங்க, இந்த போகத்தை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். அதனால முழுமையாக இந்த போகம் அது மாதிரி இதே ஒரு சூழல் தான் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விவசாயிகள் சொன்னதை கேட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாஞ்சிக்கோட்டை பகுதியில் வல்லுண்டான்பட்டு, சுற்றுவாட்டார் பகுதி, அதே போல வடக்குப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலை தான் நீடிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வயல் முழுவதுமே குளம் போல இருக்கு. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் சம்பா தாளடி செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்வாசல் தென்பாதி, குளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலையும், அம்மாப்பேட்டை, மதுக்கூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் தொடர்ந்து இதே நிலைதான் நீடித்து இருக்கிறது. இது குறித்து அரசு அதிகாரிடம் கேட்கும் பொழுது தொடர்ந்து கணக்கெடுக்கக்கூடிய பணி வேளாண் அதிகாரிகள் மூலமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது எவ்வளவு ஏக்கர் மூழ்கி உள்ளது என்பது குறித்து கணக்கெடுக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 12,000 ஏக்கரில் மூழ்கியுள்ள நிலையில் தற்பொழுது நேற்று மழை நின்றதன் காரணமாக சற்று வடிய தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து கணக்கெடுக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. முழுமையாக தண்ணீர் வடிந்த பிறகு பயிர் பாதிப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் எவ்வளவு சேதம் என்பது குறித்து அரசுக்கு அறிக்கையை தயார் செய்து கொடுத்து நிவாரணம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வயல்வெளி ஒரு ஆறு போல காட்சி அளிக்கிறது, அதனை பார்க்க முடிகிறது. காதர் ஹுசைன், உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி. நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். விவசாய சங்க தலைவர் திரு PR பாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். காவிரி படுகை மாவட்டங்கள்ல மட்டும் மழை பாதிப்பினால ஏறத்தாழ 1.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நம்ம அறிகிறோம். பாதிப்பு என்னென்னவாக இருக்கிறது? அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுமார் 10 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடியும் தாளடி பயிர்களும் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 6 லட்சம் ஏக்கரில் தாளடி சாகுபடி பணி 1 மாத பயிரான நிலையில் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது, மூழ்கிவிட்டது.
சம்பாவும் அதுபோல கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஏக்கரில் முதிர்ந்த பயிரில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஏக்கர் அளவிற்கு மூழ்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவில் 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் நீரால் சூழப்பட்டு மூழ்கி போய் இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் மழை பெய்கிற தண்ணீர் கடலுக்கு செல்லாமல் கால்வாய்கள், வடிகால்கள், ஆறுகள் அனைத்திலும் ஆகாயத்தாமரையும் வெங்காயத்தாமரையும் புதர் போல மண்டி ஒட்டுமொத்தமாக வடிகால்களே இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இதனால் பெய்கிற மழை நீர் வயல்வெளிகளே தேங்கி நிற்கிறது. ஒரு சின்ன குறுக்கீடு, ஒவ்வொரு முறையும் இது போன்ற மழைக்காலங்கள்ல கால்வாய் வழியாக தண்ணீர் செல்வதில்லை, அடைத்திருக்கிறது, அது தூர்வாரப்படவில்லை அப்படின்றதுதான் விவசாயிகளுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது. அப்போ மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருப்பார்கள் அல்லவா, அதெல்லாம் செய்யலையா? தூர்வாரும் பணி மழை காலத்தில் செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியான ஒன்று. அது ஒரு விளம்பரத்திற்காக அவசர காலத்தில் எங்காவது ஒரு சில இடங்களில் பாதிப்பு இருக்கிற இடங்களில் எடுத்துவிட முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தூர்வாரப்பட வேண்டும். குறிப்பாக ஆசிய வளர்ச்சி வங்கியின் கீழ் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் கட்டமாக 1500 கோடி ரூபாயில் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் முகத்துவார நதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. 2வது கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யாததால் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் வடியக்கூடிய வெள்ள நீர் முழுமையாக திருவாரூர் மாவட்டத்தின் வழியாகத்தான் வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லுகிற திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடல் முகத்துவார பகுதிகள் முழுமையும் தூர்வாரப்படாமல் வடிகால் வசதியின்றி ஒட்டுமொத்தமாக பெய்கிற மழை நீர் வயல்வெளியிலே தேங்கி நிற்கிறது. இந்த ஆண்டு கடந்த 2 ஆண்டு முதல் வெங்காய தாமரை செடிகள் முழுமையாக அனைத்து ஆறுகள், வாய்க்கால்களில் மண்டிவிட்டதால் ஒட்டுமொத்தமாக வடிகாலே இழந்து நிற்கிறார்கள் காவிரி டெல்டா விவசாயிகள். இதனால்தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இதை சீர் செய்வதற்கு கடந்த 3 மாத காலமாக தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். மழை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னதாக இந்த ஆகாய தாமரைகளை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னோம். கிட்டத்தட்ட திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஒரு 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் அதற்கான இயந்திரங்கள் வாங்கப்படவில்லை. தற்போதுதான் மழை தேங்கிய பிறகுதான் இப்பொழுது அவசரமாக அங்கொன்று இங்கொன்றுமாக வெங்காயத்தாமரை அழிக்கிற பணிகள் துவங்கி இருக்கிறது தவிர இது முழுமை வராது. இந்த நாள் மிகப்பெரிய அளவில் சம்பா, தாளடி பயிர்கள் அழுகத் தொடங்கி இருக்கிறது. எனவே நிச்சயமாக இது மழைக்காலத்துல மட்டும் எடுக்கப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ மழைனால நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் அவங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இழப்பீடு குறித்த உங்களுடைய கோரிக்கை என்ன அரசுக்கு? இப்பொழுது சாகுபடி செய்வதற்கு ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 30,000 - 40,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. உரச்செலவு 2 மடங்கு கூடுதலாகிவிட்டது. இந்த ஆண்டு காவிரி டெல்டாவில் ஏற்கனவே சம்பா விதைக்கப்பட்டு முளைத்து 3 முறை விதைத்து பயிரை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு மண்வளம் கெட்டு போய்விட்டது, டிஏபியை அதிகமாக உபயோகப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் வேளாண் வல்லுநர்கள் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பல மடங்கு கூடுதலான செலவு செய்துதான் இன்றைக்கு விவசாயம் ஒரு நல்ல நிலைக்கு பயிர் வளர்ந்த நிலையில் இன்றைக்கு மூழ்கி அழிய தொடங்கி இருக்கிறது. எனவே ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் பேரிடர் வேளாண்மை நிதியிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். காப்பீடு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடந்த 4 ஆண்டு காலமாக காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதே இல்லை. சென்ற ஆண்டு மழையால் ஒரு சில கிராமங்கள், ஒரு சில பகுதிகள் வீணாகி போனது. அதற்கான கணக்கெடுப்பு நடத்தி IAS அதிகாரி தலைமையிலான குழு 7 முறை ஆய்வு செய்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய குற்றச்சாட்டுகளும் அதே போல உங்களுடைய கோரிக்கைகளும் செய்தியில பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி.